மற்ற இயக்குநர்களுக்கும் திருச்செல்வத்துக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற இயக்குநர்களோட திருச்செல்வம் சார் வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வாங்குவார். நம்மளுடைய திறமை என்ன இருக்கோ அதை வாங்குவார். எல்லார்கிட்டேயும் ஒவ்வொரு இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீவித்யான்னு ஒரு ரைட்டர் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் தான். அவங்க வந்து கோலங்களில் பண்ணாங்க. அவங்கள வந்து ரைட்டராக வந்து மாற்றி இன்றைக்கி அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எதிர்நீச்சலில். எதுக்குன்னா, ஒரு விமனோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படிங்கிறது ஒரு விமனுக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது அவங்கள வந்து அந்த மாதிரியான சீன்களை வந்து அவங்கள எழுத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் ரொம்பவே கொடுப்பார். நான் கூட எழுதிலாம் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி அவர்கிட்ட. எப்படி சார் இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குது, இது எப்படி யோசிச்சிங்க? ஆக்சுவலி ஒரு இனிஷியல் மேட்டருக்கு நான் ஒன்று சொல்லியிருந்தேன் சார். எப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலடி கேரக்டர், ஹீரோயின். ஒரு 3 தம்பிங்க இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அண்ணாவோட ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மலடியாக இருப்பாங்க. அவங்க மற்ற தம்பிங்கள் எல்லாரையுமே தான் பசங்களாக பார்க்குற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அவங்க வர அந்த ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க, தம்பி ஒய்ஃப் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவள் வந்து ஒரு ஒரு மாதிரி தப்பான ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க. அப்போ இவளுக்கு குழந்தை இல்லை, உங்கள் பசங்க உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய நீங்கள் பெற்றுக்கோங்க. சும்மா எங்கள் பசங்களை நீங்கள் வந்து பசங்கன்னு சொன்னாலும் நாளைக்கு வந்து அது எங்கள் பசங்களாக இருந்தாலும் உங்கள் பசங்க கிடையாதுங்கிற மாதிரி ஹர்ட் பண்ணி அனுப்பும்போது அவர் உள்ளே வந்து என்ன அப்படி சொல்லி கேட்குறாரு. அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லா டைலாக் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஏன் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிற, என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிங்கன்னா, உன் பேருக்கு முன்னாடி என்ன இனிஷியல் இருக்குது அப்படி சொல்லி கேட்பார். அவருடைய பேர் சிவராமன். எஸ் அப்படின்னா, அப்புறம் என்ன, உனக்கு நீ குழந்தை, எனக்கு நீ குழந்தை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த புருஷன் வந்து புருஷனா மட்டும் இல்லாமல் நல்ல தகப்பனாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அவருடைய இனிஷியலை தன் ஒய்ஃபுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும்போது, ஏன் இனிஷியல் வந்து உன் முன்னாடி இருக்குது அப்படிங்கும்போது நீ எனக்கு வந்து இதுதாக்கா, நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் எழுதியிருந்தேன் ஆக்சுவலி. அது ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஆக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக திருச்செல்வம் சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நடிப்பு சுபத்ராவுக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் சுபத்ராவுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கு? நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு. ஒரு ஃபேம், பாப்புலாரிட்டி கொடுத்துருக்கு, ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. அதாவது நான் வரணும்னு நினச்சி ரொம்ப பேஷனாக வரல, ஆனால் வந்த விஷயத்த வந்து என் பேஷனை ஆக்கிக்கிட்டு அதுக்கான ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது மன நிறைவாக இருக்குது. ரசிகர்கள் தொலைக்காட்சியில் நடிக்கிற உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை எப்படி பார்க்குறாங்க? நெகட்டிவாக பார்க்கும்போது செருப்பாக அடிக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்காங்க சார். அப்படியா? ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி நிறையா சிறப்பாக நடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதனால பார்த்துட்டு இருந்தேன். எங்கேயாவது எவன் கூடயாவது ஓடி போடிம்பாங்க, என்னம்மா இப்படிலாம் பேசுகிற நீ, அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வரும். பட் நம்ம நினச்சிக்கணும், தேத்திக்கணும், ஓகே நம்மளுடைய நடிப்புக்கான ஒரு விஷயம்தான் இது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஆங்கரிங் பண்ணும்போது கலைப்புலி தானு சார் வந்து ஒரு பட்டு புடவை எனக்கு கிஃப்ட் பண்ணார் சார். இந்த திரும்பி பார்க்கிறேன் ஷோவில் ரொம்ப நல்லா பண்ணேன். என் வீட்டு பொண்ணு என்னை பற்றி சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டு சாரி அனுப்பியிருந்தார். அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆங்கரிங் பண்ணதா, நடிக்கிறது? ஆக்டிங். ஆங்கரிங்கும் பிடிக்கும், பட் ஆக்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு நடிக்கிற ஐடியாவே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என் கூட இருந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சீரியல்லாம் போயிடாத, ஒன்று வேற மாதிரி ஆக்கிடுவாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பயமுறுத்தினவங்க தான் ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால அதை பற்றி எனக்கு வந்து ஐடியாவே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் இவருடைய இதில் வந்து அவர் கேட்டப்போ, பாலச்சந்தர் சார் கேட்கும்போது, இவங்க 2 பேர் கவிதாலய கிருஷ்ணன் சாரும் பரத் சாரும் தான் என்னை புஷ் பண்ணி, நீ சீரியலுக்கு போ, நீ நினைக்கிற மாதிரி யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ நினச்சா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட நிறைவை தந்திருக்கு இந்த பயணம்? இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் வந்து டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் கொடு அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு என்னை வந்து எல்லா டைரக்டர்ஸும் பாராட்டி இன்றைக்கும் வாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்கங்கிறது தான் என்னுடைய பெரிய மனநிறைவு. சின்னத்திரையில் வாய்ப்பு பெறுவது அப்படின்றது எப்படி அதுவே நடக்குதா, இல்லை அதுக்கான முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்கா? இப்போ சார் முன்னாடிலாம் வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி, இந்த அளவுக்கு கிடையாது.
அதனால் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்போ இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது வாய்ப்புகள் வந்து நிறையா இருந்தாலும் கூட ஆர்டிஸ்டுடைய ஞாபகம் வந்து நிறையா ப்ரொடக்ஷனுக்கோ டேரக்டர்ஸ்க்கோ இருக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது சார் நான் இருக்கேன் சார் அப்படின்னு ஏதாவது ஃபோன் பண்ணி நம்ம சொன்னால் மட்டும்தான் ஆமாம் இருக்கீங்கல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பெருகிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். சினிமா ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேரவன் வந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. சீரியல்லையும் அதான் இருக்கா இல்லை சீரியல் அந்த இன்ட்ராக்ஷன்? இல்லை சார், கேரவன் இருந்தால் கூட இப்போ சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெண்டு பேர் இருப்பாங்க. இல்லை மெயின் ஆர்டிஸ்ட்னா ஒரு சிங்கிள் கேரவன் இருக்கும். இங்கே வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க ஒரு கேரவன்லேயே. ஒரு 3 கேரவனில் வந்து 15 பேர் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சீரியலாக பேசாமல் இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பேசினா பிரச்சனை, பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு போனால் பிரச்சனையே கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் வந்து பசங்கள்லாம் அவ்வளோ காசிப் பேச மாட்டாங்க. ஈவன் அவங்க குடும்ப விஷயமோ இல்லை இவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குதுங்கிறத கூட அவங்க கேட்க மாட்டாங்க. பொதுவான டாபிக்ஸ் தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் அந்த லேடிஸ் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு என்ன ஹஸ்பண்ட் இருக்கா, இவங்களுக்கு வந்து அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய காசிப் பண்ணுறது வந்து நிறைய லேடிஸ் தான். நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறது, நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற பர்சன்ஸ் கிட்ட நிறையா பேசுவேன். இல்லாடி தூங்கிடுவேன். ஷார்ட் இல்லைனா பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு கருத்தில் நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இடத்துல நம்ம இருந்தால் கூட நம்ம சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரும் வந்துடும். அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு பேசாமல் இருக்கிறது தான் பெட்டர். நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட விஷயம். இப்போ இந்த துறையிலையும் பார்த்தா நிறைய புதுமுகங்கள் வந்திருக்காங்க. எப்படி இருக்குது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ், எப்படி இருக்குது அவங்களுடைய பழக்க முறைகள்லாம்? அதான் சார், அது ஒரு பேஷனாக எடுத்துகிட்டுலாம் பண்ணுறது இல்லை சார். இல்லை, ரொம்ப கம்மி தான். ஒரு சீன்லாம் கொடுக்கும்போது ஐயோ இது எப்படிப்பட்ட சீன், எப்படி பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சீன், இதை போய் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். சில பேர் வந்து இது எப்படி பண்ணணும்னு கேட்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கிட்ட. சில பேர் தான் செய்கிறதான் கரெக்டுன்னு நினச்சி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது கஷ்டமாக இருக்கும். அது நிறைய பேர் பேஷனாக எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும், பண்ணுறதில்ல. நான் வந்து தமிழ் கடவுள் முருகன் ஒன்று பண்ணேன் சார். டைரக்ஷன் மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில், அது பாம்பேயில் தான் ஷூட் எனக்கு. ஆனால் தமிழ் சீரியல் விஜய் டிவியில் வந்துச்சு. அதோட எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்தது. என்னென்னா அங்கே மேக்கிங் வைஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஒன்லி ஹிந்தி. சீரியல் தமிழ் கடவுள் பற்றி. ஆனால் அவங்க எடுத்த சீரியல்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சார். ஆனால் நமக்கு வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி அவங்களால பண்ண தெரியல. அப்படிங்கும்போது கொஞ்சம் இதுவாச்சு. பட் ஆனால் அவங்களுடைய மேக்கிங் வேறு லெவலில் இருந்தது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மலையாளம் அண்ட் தமிழ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான். அடுத்த கட்டமாக சீரியலுக்கு கதை எழுதுகிற எண்ணம் இருக்கா சுபத்ராவுக்கு? கண்டிப்பாக எனக்கு அந்த ஒரு ஆசை என்றைக்குமே இருந்திருக்கு. கண்டிப்பாக ஏதாவது 2 சீரியலாவது பண்ணணும். கதைகள் இருக்குது என்கிட்ட, அதை பிச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. என்ன எழுதியிருக்கான்னு தெரியல. ஜோதிடத்தில் நம்பிக்கொண்டு எங்கள் அம்மாவுக்கு உண்டு, எனக்கு இல்லை. எனக்கு எல்லாமே உல்ட்டாவாக நடக்கும் சார். எங்கள் அம்மா ஆக்சுவலாக ரொம்ப ஜோசிய பைத்தியம். என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த மாதம் அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தா எனக்கு உல்ட்டாவாக தயவு செஞ்சு சொல்லாத, எனக்கு எப்படி ஃப்ளோவில் போதோ போட்டோம், நீ சொல்கிறதுக்கெலாம் உல்ட்டாவாக அமையுது. சமயத்தில் ஒரு பக்கம் வந்துட்டேன், கேவலமாக இருக்குடி பார்த்து நடந்துக்கோ அப்போ நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் போயிடுவேன். ஜோசியம் வந்து எனக்கு பெருசாக இல்லை சார். நம்ம என்ன எதிர்பார்த்தாலும் அது நடக்காது. என்ன எழுதியிருக்கானோ அதுதான் நடக்குங்கும் போது எழுதின விஷயத்த நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா எதிர்பார்த்து அதில் நம்ம கஷ்டம் ஆயிடுச்சுன்னா வரப்போகிற அந்த ஃப்யூச்சரே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடுங்கிறதுனால எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த துறையில் இவ்வளோ நாள் நீங்கள் சர்வ் பண்ணதில் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வர இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் யாருமே வந்து ஒரு உணர்வு பூர்வமாக நடிக்கிறதால நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது ஒவ்வொரு சீன் வந்து பண்ணும்போதும் என்னை பாராட்டியிருக்காங்க. ஒரு வெப் சீரிஸ் இப்போ ஒன்று பண்ணேன், பவன் சார் சொல்லிட்டு, டைரக்டர் பவன் சொல்லிட்டு அவர் பண்ணார். அவர் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்க்கு மத்தியில் குட்டி பத்மினி மேம் தான் அது ப்ரொடக்ஷன். அதில் செகண்ட் லீடாக பண்ணியிருந்தேன். அதில் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. குட்டி பத்மினி மேம் வந்து என்னடி வந்து ரொம்ப பாராட்டுறாங்களே, என்ன அப்படி என்னடி பண்ணிட்டு டேரக்டரும் எழுதிட்டாரா. ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து என்ன பண்ணார், ஒரு சீன் அவரே எழுதியிருக்காரு போல இருக்கு. அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சது, அது வந்து ஒழுங்காக பண்ணால் ஓகே,
இப்படி தான் சொன்னார். ஒழுங்காக பண்ணால் ஓகே, இல்லை அந்த அங்கே போய் மண்ணை போட்டு மூடணுன்னா மூடிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அவர் இன்னும் டென்ஷனில் அவர் பேசிகிட்டு இருந்தார். அந்த சீனை வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப நல்லா பாராட்டினார். அவர் ரொம்ப அழுதுட்டார் ஆக்சுவலி. அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக பண்ணுறதுல வந்து டேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க. நம்ம இந்த துறையை சரியான துறையை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்படிப்பட்ட பாராட்டுகள் கிடைக்கின்ற நிறைவு எப்பெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? அதான் சார், ஒவ்வொரு சீன்ஸ் நம்ம பண்ணும்போது அதை டேரக்டர்ஸ் பாராட்டுறப்பையோ கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு கிளாப் கண்டிப்பாக எனக்கு வரும். அப்படிங்கும்போது ஒவ்வொரு தருணமும் எனக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுத்த தருணம் தான். இந்த துறையில் வர்ற புதுமுகங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தயவு செஞ்சு நல்லா உணர்வுபூர்வமாக நடிங்க, நல்லா பேஷனாக எடுத்துக்கோங்க. நம்ம செய்கிற விஷயத்த நம்ம எவ்வளோ நம்மளால் நம்ம பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும். சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னா இன்றைக்கி நிறையா வெப் சீரிஸ் வந்துருச்சு, நிறையா படங்கள் இருக்குது, நிறையா குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சீரியலுடைய லைஃப் எப்படி இங்கே இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கவலைக்கிடமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதைகள் வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஆடியன்ஸை முட்டாளாக நினச்சி நிறைய பேர் கதைகள் எழுதுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சார். ஏன்னா ஒரு லாஜிக்கே இல்லாமல் போகும்போது அது வந்து ஈவன் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து திருச்செல்வம் சார் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரமணன் சார் டயலாக்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த டயலாகை சாதாரணமாக படிக்கும்போதே நமக்கு அந்த ஃபீல் வந்துடும். அந்த டயலாக்லேயே நமக்கு அந்த ஃபீல் வரும். இப்போது நம்ம நல்லா ஃபீல் பண்ணுற சீனு கூட டயலாகை பார்க்கும்போது வரமாட்டேங்குது. அந்த இருக்கிற ஃபீலே கெடுத்து விட்டுடுது. அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் நம்ம தான் காப்பாற்றணும் ஓரளவுக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட ஷேர் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.